definition unit step function பாருங்க. The unit step function I is defined by I of x is equal to 0 whenever x less than or equal to 0, 1 whenever x greater than 0. So unit step function I எப்படி denote பண்ணுறாங்க, I of x is equal to 0 and 1. 0ன்றது x வந்து less than or equal to 0 and 1ன்றது x greater than 0 இருக்கும்போது. இப்போ note that I of x minus s என்னவா இருக்கும், 0 whenever x less than or equal to s and 1 x greater than s இருக்கும்போது. ஓகே, இந்த டேர்ம்ஸை நம்ம தியரத்தில் யூஸ் பண்ணுவோம், டினோட் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். தியரம் 35 பாருங்கள். இஃப் a less than s less than b, f is bounded on closed bracket a comma b, f is continuous at s and alpha of x is equal to I of x minus s, then integral f d alpha is equal to f of s. எந்த பாயிண்டில் f கண்டினியூஸாக இருக்கோ அதோட இமேஜுக்கு அந்த இன்டர்னல் டேர்ம் வந்து என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளைம் ஆல்ஃபான்றதை நம்ம மோனோட்டானிக் இன்க்ரீஸிங்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ். அப்போ 0 whenever x less than or equal to s, 1 whenever x greater than s. இப்போ எக்ஸு ஒய் லெஸ் than or equal to s அந்த கேஸில் என்னவாக இருக்கும், எக்ஸ் ஒய் ரெண்டுமே என்னவாக இருக்குது, எஸ்ஸுக்கு கீழே தான். ஸோ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஆஃப் ஒய் ரெண்டுமே 0. நெக்ஸ்ட் இது பாருங்கள், எக்ஸ் லெஸ் தென் எஸ்ஸு, ஒய் கிரேட்டர் தென் எஸ். ஓகே, அப்போ எக்ஸ் லெஸ் தென் எஸ்ன்றப்போ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் 0, ஆனால் ஒய் கிரேட்டர் தென் எஸ். ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1 வந்துடும். ஸோ கிளியர்லி ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆல்ஃபா ஆஃப் ஒய். இஃப் எக்ஸ் ஒய் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எஸ் விச் இம்ப்ளைஸ், அப்போ எக்ஸ் ஒய் ரெண்டுமே எஸ்ஸை விட பெருசு. ஸோ ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 1. தர்ஃபோர் ஆல்ஃபா இஸ் மோனோட்டானிக்லி இன்க்ரீஸிங் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது, இந்த 3 கேஸ்லையுமே less than alpha of y இருக்குது. ஸோ alpha is a increasing function on closed bracket a comma b. next பாருங்கள், we claim that integral terms equal to f of s ன்னு ப்ரூவ் பண்ணணும். let us consider the partition p, that is set a to b. அது எப்படி டெனோட் பண்ணுறாங்கன்னா a comma, that is a is x naught. ஸோ நீங்கள் செட் பேரந்திசிஸ் போட்டுறதா இருந்தால் கம்மா போட்டு எழுதுங்க. அதர்வைஸ் நீங்கள் லெஸ் தென் ரிலேஷன்ஸ் எழுதிக்கலாம், இன்இக்வாலிட்டி ரிலேஷன்ஸ்லேயும். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் லெஸ் தென் எக்ஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் டூ லெஸ் தென் எக்ஸ் த்ரீ. இதில் எக்ஸ் நாட்டை ஏன்னு எடுத்துக்கோங்க, எக்ஸ் த்ரீன்றதை பின்னு எடுத்துக்கோங்க. மொத்தமே 4 பாயிண்ட் ஆர் 4 இன்டர்வல் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த பார்ட்டிஷன்ஸ் கரஸ்பாண்டிங் ஏ டு பியோட பார்ட்டிஷன்ஸ். இப்போ டெல்டா ஆல்ஃபா ஒன் ஈக்குவல் டு delta alpha 1 is equal to alpha of x1 minus alpha of x naught. இப்போ x நாட்ன்றது என்னவாக இருக்குது, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் x1 அண்ட் x1 ஈக்குவல் டு எஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸு, அப்போ ஃபஸ்ட்டு கேஸை பொறுத்தவரை என்ன இருக்கும், ஆல்ஃபா ஆஃப் எஸ் ஆகட்டும், இங்கே உள்ள ஆல்ஃபா ஆஃப் x1 ஆகட்டும், ஆல்ஃபா எக்ஸ் நாட் ஆகட்டும், ரெண்டுமே என்ன இருக்கும், ஈக்குவல் டு 0. ஸோ 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0, அதனால தான் இந்த இடத்துல 0ன்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு delta alpha 2 is equal to alpha of x2 minus alpha of x1. இப்போ இந்த கேஸில் இது எடுத்துக்கோங்க. ஸோ x1 less than x2 and x1 தான் small s. ஸோ alpha of அந்த x2ன்றது இப்போ strictly greater than sன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா, ஆல்ஃபா ஆஃப் x2 வந்து 1 அண்டு ஆல்ஃபா ஆஃப் x1 வந்து 0. ஸோ 1 மைனஸ் 0 1, அதனால தான் இந்த இடத்துல 1 போட்டிருப்பாங்க டெல்டா, இது டெல்டா ஆல்ஃபா 2க்கு. நெக்ஸ்ட் டெல்டா ஆல்ஃபா 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆஃப் x3 மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் x2. இங்கே x2 x3 ரெண்டுமே எஸ்ஸோட பெருசு, அதாவது x2 x3 இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் எஸ். ஸோ தேர்ட் கேஸில் ஆல்ஃபா ஆஃப் x3 is equal to 1, alpha of x2 1. So 1 minus 1 is equal to 0, அதனால தான் இங்கே 0ன்னு போட்டிருப்பாங்க. And therefore x naught less than x1 less than x2 less than x3, which implies, next stepsல பாருங்க, which implies alpha of x naught equal to alpha of x1 less than alpha of x2 equal to alpha of x3. Now L of P of f is equal to, or L of P comma f comma alpha is equal to
infimum of f of x. ஆக்சுவலாக லோயர் சம்னு என்ன செய்வீங்க, சமேஷன் ஸ்மால் ஐ இன்ட்டு டெல்டா ஆல்ஃபா ஐன்னு போடுவீங்க. ஐ வெரிஸ் ஃப்ரம் டேர்ம். இங்கே என்னென்னா உங்களுக்கு கவனிங்க, இந்த இடத்துல எம்ஐ இருக்குது பார்த்தீங்களா, என்ஐ இஸ் நத்திங் பட் இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதனால தான் இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ சமேஷன் டெல்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஹியர் அட் 0 1ஓட அடிஷன் ஸ்டம்ப்ஸ் தானே இருக்குது. ஸோ இட் வில் பிகம்ஸ் 1. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 1 வரும். அதே தான் சுப்ரீமம் கேஸுக்கும் யூ ஆஃப் பி கமா எஃப் கமா ஆல்ஃபா ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸ்மால் எம்முக்கு மேலே கேபிட்டல் எம் போடுவீங்க. கேபிட்டல் எம் இஸ் நத்திங் பட் சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். வெளியில் எடுத்துட்டிங்கன்னா சமேஷன் டெல்டா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குது, டென்ஸ் டு எஃப் ஆஃப் எஸ் பிகாஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எஃப் பாயிண்ட் எஸ்ஸில். இப்போ இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன தான் இருக்க போகுது, எஃப் ஆஃப் எஸ் தான், பிகாஸ் எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் எஃப் பாயிண்ட் எஸ். இதில் எக்ஸ் லைஸ் பிட்வீன் x1 into x1 less than or equal to x less than or equal to x2. Here also for the supremum case also x lies between x1 and x2. சரி, இங்கே என்ன இருக்குது, லோயர் சம், கீழே அப்பர் சம் இருக்குது. ஸோ இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் எஸ்னே கிடச்சிருச்சுல. ஸோ அப்பர் டேர்மும் லோயர் டேர்மும் ஈக்குவல்ன்றப்ப அப்போ கரஸ்பாண்டிங் த இன்டெக்ரல் டேர்ம், அதாவது எல்லுக்கு நீங்கள் சுப்ரீமம் போட்டிங்கன்னா இன்டெக்ரல் டேர்ம் கிடைக்கும். அப்பர் சம்முக்கு நீங்கள் இன்ஃபிமம் போட்டிங்கன்னா இன்டெக்ரல் டேர்ம். ஆனால் இங்கே சுப்ரீமம் இன்ஃபிமம் எல்லாமே என்ன தான் இருக்குது, எஃப் ஆஃப் எஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இட் வில் பிகம்ஸ் இன்டெக்ரல் ஆல்சோ எஃப் ஆஃப் எஸ். ஸோ டேரெக்டாக இன்டெக்ரல் எஃப்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். தட் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல சுப்ரீமம் ஆஃப் எல் ஆஃப் பி கமா எஃப் இஸ் நத்திங் பட் இன்டெக்ரல் டேர்ம், இன்டெக்ரல் எஃப்டி ஆல்ஃபா. லோயர் சம்மில் இது லோயர் சம்மு. அதே மாதிரி இது இன்ஃபிமம் ஆஃப் யூ ஆஃப் பி கமா எஃப் கமா ஆல்ஃபான்றது என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் அப்பர் சம், அப்பர் இன்டெக்ரல் எஃப்டி ஆல்ஃபா. இது ரெண்டுமே என்னவாக தான் இருக்குது, சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ், இன்ஃபிமம் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எஸ்ஸே தான். ஸோ ஃபைனலாக இட் வில் பிகம்ஸ் எஃப் ஆஃப் எஸ். ஸோ அப்பர் இன்டெக்ரலும் லோயர் இன்டெக்ரல் ஈக்குவல்னா அப்போ அது என்ன இருக்கும், நார்மல் இன்டெக்ரல் எஃப்டி ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ்னே வந்துடும். வை ஃபார்ம் தியரம் 36 பாருங்கள். சப்போஸ் சிஎன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் n is equal to 1 2 3 up to etc n and summation cn converges. Sequence Sn is a sequence of distinct points a comma b. Alpha of x is equal to sum of cn I of x minus Sn. Let f be continuous on closed bracket a comma b. இப்போ integral fd alpha is equal to summation cn f of Sn. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இந்த இன்டெக்ரல் எஃப்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு சமேஷன் சிஎன் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ்என். அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிஎன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சமேஷன் சிஎன் கன்வர்ஜஸ்ஸு இந்த க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பியில் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதுதான் சீக்வன்ஸ் எஸ்என். அண்ட் ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஏ கமா பிஆர். ஸோ வி கோயிங் டு ப்ரூவ் தட் இன்டெக்ரல் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சிஎன் எஃப் ஆஃப் எஸ்என்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் நவ் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் இருக்கா, ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் ஈக்குவல் டு 0 whenever x less than or equal to sn and 1 x strictly greater than sn. ஸோ என்னதான் இருந்தாலும் இங்கே 0 1 தான் இருக்குது, அப்புறம் ரெண்டில் ஏதோ ஒரு வெளி தான் இருக்குது. ஸோ I of x minus sn nothing but less than or equal to 1 கன்சிடர் பண்ணிடலாம். clearly summation cn I of x minus sn என்ன வரப்போ போகுது, I of x minus sn பதில் less than or equal to 1 போட்டிங்கன்னா ஒன்றுனே போட்டிங்கன்னா less than or equal to summation cn கிடச்சிடும். சின்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சமேஷன் சிஎன்னு கன்வர்ஜர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பை கம்பாரிசன் டெஸ்ட் படி சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் இஸ் கன்வர்ஜஸ். ஏன்னா நத்திங் பட் இந்த இடத்துல சமேஷன் போடுங்க, சமேஷன் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என், இந்த இடத்துல 1க்கு பதில் நீங்கள் சமேஷன் போடுங்க. ஸோ இட் இஸ் nothing but again 1 தான். ஸோ இட் வில் பி finite, ஸோ which is also be converges and summation cn also converges. ஸோ கம்பாரிசன் டெஸ்ட் படி சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் எக்ஸ்என் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என்னும் கன்வர்ஜஸாக தான் இருக்கும். ஓகே, சின்ஸ் சிஎன் என்னவா இருக்குது, கிரேட்டர் than or equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் வந்து லெஸ் than or equal to 1,
ஃபிக்ஸ்டு எண்ணே வச்சுக்கோங்க. ஸோ clearly summation Cn I of x minus Sn which is equal to alpha of x is monotonically increasingனே சொல்லிடலாமா? ஏன்னா இங்கே Cn தான் டிபெண்ட் பண்ணும். ஏன்னா I of xn minus x minus Sn nothing but 1 either 0 or 1ன்றப்ப உங்களுக்கு அது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் தான். ஸோ சமேஷன் சிஎன்றது சிஎன்னை தான் டிபெண்ட் பண்ணுது. சிஎன் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஃபைனலாக உங்களுக்கு ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் இஸ் மோனோடானிக்லி இன்க்ரீஸிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்சோ ஆல்ஃபா ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு இந்த இருக்குது ஆல்ஃபா ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஸ்என் கொஸ்டினில் தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக இப்போ ஏ போடுங்க. ஆல்ஃபா ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் ஏ மைனஸ் எஸ்என் அண்ட் ஏ லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு எஸ்என் இருக்கும். ஸோ ஐ ஆஃப் ஏ மைனஸ் எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 0, ஹென்ஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏ லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு எஸ்என்னாக இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங்காக அதுக்கு வரக்கூடிய ஐ ஆஃப் ஏ மைனஸ் எஸ்என் என்ன இருக்கும் போது 0 வெளிவாக இருக்கும். அதனால தான் இங்கே 0. ஸோ அதுதான் என்ன இருக்குது இங்கே இந்த ஐ ஆஃப் ஏ மைனஸ் எஸ்என் 0ன்றப்போ மொத்த சமேஷன் டேர்மு 0. ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ஃபா ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஆல்ஃபா ஆஃப் பி பார்க்கலாம். ஆல்ஃபா ஆஃப் பி இஸ் நத்திங் பட் சமேஷன் சிஎன் ஐ ஆஃப் பி மைனஸ் எஸ்என். இந்த இடத்துல வந்து பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எஸ்என். ஏன்னா எஸ்ன்றது நத்திங் பட் என்னது விச் இஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி தானே. அப்படின்றப்ப எஸ்என் என்னவாக இருக்கும், ஒன்று ஏக்கு கண்டிப்பாக ஏவோட பெருசாக இருக்கும், அட் த சேம் டைம் பி விட கீழே தான். ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் படி தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எஸ்என். பி ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் எஸ்என்னாக இருக்கும்போது ஐயோட வெளி வந்து என்னது 1. அப்போ இங்கே 1 போட்டிங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிஎன் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தியரம் 3.22 உங்கள் ரூடின் புக்கில் பேஜ் நம்பர் 59ல் இந்த தியரம் இருக்குது. சமேஷன் ஏஎன் கன்வர்ஜஸ் இஃப் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0 there is an integer n such that smallest summation ak less than or equal to epsilon if m comma n greater than or equal to capital N. So epsilon greater than 0 and choose capital N so that summation cn strictly less than c. ஏன்னா சமேஷன் சிஎன் கன்வர்ஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் சூஸ் சமேஷன் சிஎன் லெஸ் தென் எப்சிலான். புட் ஆல்ஃபா ஒன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு alpha 1 of x is equal to summation cn I of x minus sn whenever n varies from here n varies from 1 to n இருக்கும்போது and alpha 2 of x is equal to summation n plus 1 to infinity cn I of x minus sn. இப்போ தியரம் 35ல இருந்து integral f d alpha 1 is equal to என்ன இருக்கும், summation cn f of sn n varies from 1 to n இருக்கும்போது சொல்லிடலாங்களா. பை தியரம் 33 ரிமார்க், அதாவது ரிமார்க் 9.4ல் பார்த்தீங்கன்னா we have that alpha 2 of b minus alpha 2 of a which is equal to summation cn minus 0 strictly less than epsilon. அது வந்து நம்ம ஆப்வியஸாக தெரியும், ப்ரீவியஸ் லைன்ஸில் பார்த்துட்டோம். ஓகே ரைட். இப்போ தியரம் ரிமார்க் 9 கண்டிஷன்ஸ் படி மால்லஸ் இன்டெக்ரல் fd alpha 2 less than or equal to m into alpha 2 of b minus alpha 2 of a. alpha 2 of b minus alpha 2 of a இங்கே என்ன இருக்குது less than epsilon. ஸோ which is strictly less than m epsilon வந்துடும். அது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிட்டாங்க. சின்ஸ் எஃப்ன்றது என்னன்னு கொஸ்டின் கொடுத்தாங்க பவுண்டட். ஸோ மால்லஸ் எஃப் லெஸ் than or equal to m வேறு எம்ன்றது சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஆல்ஃபா is equal to alpha 1 plus alpha 2 by theorem 33 ரிமார்க் 9ல் 5th கண்டிஷன்ஸில் அதில் ஃபஸ்ட்டு ஒன் integral a to b fd alpha is equal to integral a to b fd alpha 1 plus integral a to b fd alpha 2 which implies மால்லஸ் போட்டுக்கோங்க. தட் இஸ் nothing but இந்த செகண்ட் ரைட் சைடில் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அது என்ன சரிங்க லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு integral a to b fd alpha minus integral a to b fd alpha 1 வந்துடும். மால்லஸ் போட்டுக்கோங்க. மால்லஸ் போட்டிங்கன்னா ரைட் சைடில் which is equal to இதில் integral a to b fd alpha 2ன்னு கிடச்சிரும். ஸோ which implies integral a to b fd alpha minus summation n varies from 1 to capital N cn f of sn strictly less than m epsilon by equation number 2 and 3. ஏன்னா இங்கே ஆல்ஃபா 1 மெஷர் பண்ணிக்கிங்க. ஆல்ஃபா 1ன்றப்போ நம்ம n to capital N வரைக்கும் அதோட சமேஷன் டேர்மை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அது வரையும் என்னவாக இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் மால்லஸ் integral fd alpha minus summation cn f of sn strictly less than
எம் எப்சிலான் பை ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் எம் இன்ட்டு எப்சிலான் வந்துடும். இப்போ என்னென்னா என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது எப்சிலான் டென்ஸ் டு என்ன வரும், 0வாக மாறிடும். ஸோ இன்டர்வல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா ஈக்குவல் டு சமேஷன் n minus 1 to infinity cn f of sன்னு வந்துடும். நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்.